ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு சேட் நியூஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன விஷயம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் வந்து பிரபலமான ஒரு நபர் தான். அவர் யாருன்னா, நம்ம தம்பி பேர் ஈரோடு தம்பி, சொந்த ஊர் வந்து ஈரோடு. தம்பி பேர் வந்து ராகுல் டிக்கி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தம்பி வந்து ஆக்டிங்லாம் செம்ம வேற லெவலாக பண்ணியிருப்பாரு. நாங்களே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் அந்த தம்பி பண்ணுற ஆக்டிங்கை பார்த்து நாங்களே பண்ணியிருக்கோம். நிறைய யூடியூபர்ஸே பண்ணியிருக்காங்க. அதனால் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவு வந்து நடிப்பில் வந்து செம்ம சூப்பராக பண்ண தம்பி. அந்த தம்பி இப்போ என்ன ஆயிட்டாருன்னா, பைக்கில் ஏதோ போகும்போது ஈரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி ஏதோ பைக்கு வந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சான். இழந்து தான் வந்து இந்த மாதிரி பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆனது இல்லாமல் அந்த இடத்துல வந்து சம்பவ இடத்துல இறந்துட்டாரு. இப்போ அந்த அப்போ கூட ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரீல்ஸ் போட்டுட்டு தான் அந்த தம்பி ஏதோ பைக்கில் போயிருக்கான். போகிறப்ப தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. சரிங்களா? தயவு செய்து யாராக இருந்தாலும் பைக்கை ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவாக பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சரிங்களா? அப்போ அந்த தம்பிக்கு நேர்ந்த நிலைமை நமக்கு எப்போ வேணாலும் வரலாம். இதுமாரி நாங்களும் நிறைய இது சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டப்போ எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய பார்ப்போம். அந்த தம்பி ஆக்டிங்லாம் பாருங்கள், அந்த கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தம்பி வேற ஒரு கேரக்டராக நடித்து நம்மளை வந்து சந்தோஷமாக சிரிக்க வச்சுருப்பாரு. அது ஒவ்வொரு ஆக்டிங்கும் பார்க்கும் போதே நமக்கு வந்து சிரிப்பு வந்துடும். நம்மளை சந்தோஷமாக யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எப்பயுமே நம்ம மறக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் அந்த ராகுல் டிக்கிங்கிற தம்பி. நாங்கள்லாம் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அவரோட வீடியோஸ் பார்ப்போம். நாங்கள் அவரோட வீடியோஸை நாங்களே நிறைய பேர் வந்து சவுண்டு கொடுத்து நாங்களே பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அந்தமாரி ஒரு வாழ வேண்டிய வயசில் இந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ரொம்ப சின்ன வயசு பையன்தான். இப்போ தான் வந்து அவங்கவுங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அது என்ன கஷ்டம்னா, அந்த பையன் அப்பா இல்லாத பையனாட்டுக்கு அந்த பையன் தான் வந்து கொஞ்சம் வளர்ந்து இந்த மாதிரி வந்து குடும்பத்தையே அவன் தான் காப்பாற்றிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே இந்த தம்பி தான் நல்லா பார்த்துக்கிறாராம். அவங்க அம்மா ஒவ்வொரு இது வீடியோஸ் பாருங்கள், நிறைய அந்த தம்பியோட வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த கண் கலங்கி அவங்க அம்மா அழும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? அதை பார்க்கும்போது நமக்கு இதுவாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ரோட்டில் போகும்போது தயவு செய்து ஹெல்மெட்டை போடுங்க. ஹெல்மெட்டை போட்டு சேஃபாக வண்டி ஓட்டிட்டு போங்க. பொறுமையாக போங்க. பொறுமைங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமேல் நம்ம விழுந்ததுக்கப்புறம் யோசித்து ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. யாராக இருந்தாலும் தயவு செய்து பொறுமையாக போங்க. ஹெல்மெட்டை போட்டு போங்க. இது நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சரிங்களா? நல்லா வந்து பிரபலமான தம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னார். ஒரு வீடியோஸில் கூட சொல்லியிருந்தார், இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் இப்படி ஆவார் யாருமே நினச்சி பார்க்க முடியுது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.